வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் ரைஸுங்க. பசங்க ரொம்ப நாள் கழிச்சு எக் ரைஸ் கேட்டாங்க, அதனால் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. வெஜிடபிள்லாம் வேணான்னிட்டாங்க. வெஜிடபிள்லாம் போடாமல் வெறும் எக் மட்டும் தாங்க சேர்க்குறேன். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. எப்பவும் போல் தாங்க தாளிப்பு போட்டுக்கணும். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். அதனால் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கிறேங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பத அளவு வந்தால் போதும். நமக்கு ரொம்ப அதிகமாக கலர் மாற வேண்டாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா கிளந்து விட்டுக்குங்க. முட்டைக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாமல் கூட ஒன்றும் ஆகாதுங்க, நல்லா தாங்க இருக்கும், நீச்சி வாசனைலாம் வராது. அதனால் மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கிளந்து விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க, அதனால் மிளகாத்தூள் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ கிளந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சின்னா கலரும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சீக்கிரமாக போயிடும். இப்போ வந்து தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தனியாத்தூள் வந்து கம்மியாக போட்டால் போதுங்க, ஏன்னா காரம் கம்மியாயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுக்குங்க. நல்லா கிளந்து விட்டுருங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ரெடிமேட் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு பேக்கெட் வாங்கி சேர்த்துருக்கேன். அது போட்டிங்கன்னா நம்ம கடையில் எப்படி ரைஸ் வாங்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட் இது. அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம அஜினோமோட்டோலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. நான் வந்து டொமேட்டோ சாஸ் போடலங்க, வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு அரை வேக்காடு அப்படியே மேலே முட்டை மேலே மசாலாலாம் திருப்பி விட்டுடலாம். அரை வேக்காடு வேகட்டுங்க. முட்டை வந்து வெந்து நல்லா நமக்கு உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் சாப்பாடு போட்டு கலரும் போது சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சுட்டேங்க. இந்த ரைஸ்லாம் செய்யும்போது சாப்பாடு ஆறி இருந்தால் தாங்க நமக்கு அரிசி கலரும் போது உடையாமல் வரும். எப்போவுமே ரைஸ் நீங்கள் கலரி செய்கிறீங்கன்னா சாப்பாடு வடித்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. எவ்வளோ ஆறுதோ அந்தளவுக்கு சாப்பாடு நமக்கு உதிரியாகவும் கிடைக்கும், உடையாமல் கிடைக்குங்க. சீக்கிரமாக ஊறிடும் வேறு நமக்கு. நம்ம சூடாக போட்டு கிளறும் போது ரைஸ் உடஞ்சிடுங்க. இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு கிளறி விடுங்க. நீங்கள் கிளறி விட்டினே இருந்தால் உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம கிளறாமல் அப்படியே விட்டுட்டோன்னா கட்டி கட்டியாக ஆகிடுங்க. அதனால் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நான் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அடியில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்குங்க. நான் வந்து அலுமினிய கடாய் தான் வச்சுருக்கேன். அது லைட்டாக அடியில் ஒட்டுது, அதனால் நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு இப்போ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ரைஸ் வடித்து எந்தளவுக்கு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பாடு கொட்டுது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக. இதை மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஊறிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அரிசி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க, நல்லா உடையாமல் இருக்கும்போது. நீங்கள் பசங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முட்டையோட ஸ்மெல் இதில் வரவே வராது. சிக்கன் ரைஸ் மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்